தளபதி விஜய் அவர்கள் வந்து இது வந்து கடந்த 2-3 வருஷமாகவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மட்டும் இல்லை, அரசியல் ஆரம்பிக்க அரசியலுக்கு ஆரம்பித்த முன்னாடியே அவர் வந்து இந்த பணியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதான். வந்து யார் உதவி செஞ்சாலும் சரி. ஏன்னா வந்து இப்போ சென்னையில் கூட ஒரு ஒரு 4-5 சென்னையில் கூட இப்போ சமீபத்தில் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு போச்சு இல்லையா? வீடு எரிஞ்சு போய் அங்கே வந்து நம்ம விஜய் மக்கள் இயக்கம் வந்து தாவைக்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போய் அங்கே ஒரு பிரச்சனை ஆகி அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆகி போச்சுன்னா வந்து உதவி வந்து யார் வேணால் செய்யலாம். இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யார் வேணால் செய்யலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏன் செய்கிறீங்க, நீங்களாம் செய்யக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் யாருக்கு ஒரு ஹெல்ப்பு இப்போது ஒரு பக்கத்து வீடு உங்கள் பக்கத்து வீட்லேயே எதனா ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தான் வந்து பார்ப்பான். நீ அதுக்குள்ளே போலீஸ் வரணும், ஆம்புலன்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து உயிர் போயிடும். அங்கே இருக்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் அங்கே இருக்கிற நம்ம தாவைக்க வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அதை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்கள அடித்து ஒரு பிரச்சனை பண்ணி அது பெரிய விஷயமாக்கி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க வந்து விஜய் அண்ணனை பேசுகிற மாரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு பேசியிருந்தாங்க. அந்த 2 பேர் வந்து ட்ரோல் பண்ணாலும் அந்த 2 பேருக்கு வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் கீழே வந்து அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். ஆனால் அந்த 2 பேரும் வந்து இதை ட்ரோல் பண்ணுற அளவுக்கு என்ன அவனுக்கு ஒரு அதில் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா வந்து நீங்களும் ஒரு கட்சிக்காரனா வேலை செய்றீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்குமே தவிர உங்கள் கட்சி நீங்களே அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு வழியை அவங்க வந்து சொல்கிறாங்க, ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சரி உங்களுக்கு புரியலையோ அப்படின்னு நீங்கள் பேசவே கூடாது. ஆனால் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறோம் அந்த அளவுக்கு பெயினாக பேசுகிற போது அது நீங்கள் கலாச்சி ஒரு வீடியோ போகிறீங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி நம்ம ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளாகட்டும் தலைவர்களாகட்டும் இன்றைக்கி விஜய் அவர் வந்து என்ன பேச போகிறாரு அதை வந்து அவ்வளோ பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக 3 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் என்ன பேச போகிறாரு, இன்றைக்கி என்ன கான்ட்ரிபியூஷன் விஷயம் பேச போகிறாரு அப்படின்ற எல்லா ஒரு விஷயத்தையும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பேசலை. ஓகே, இந்த மேடைக்கு இது போதும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு அரசியல் பேசுகிற ஒரு இதுவாக இருக்கிறதால ஓகே நம்ம இது வரைக்கும் பேசினா போதும்ன்றதுனால வந்து பேசினார். எனக்கு பிடிச்ச விஷயம்னா இன்னும் தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இதுதான். ஏன்னா வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கி இப்போ ஒரு ஓட்டுக்கு ஒரு 500 ரூபாய் தராங்கன்னா அவ்வளோதான். ஒரு 500 ரூபாய் நம்மளை சமாளிக்க முடியாதா? ஒரு நாள் வேலைக்கு போனால் 500 ரூபா வந்து போச்சு இல்லை. 500 ரூபாய் வாங்கிக்கின்னு நீங்கள் ஓட்டு போடுறீங்க. பின்னாடி அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவரும் அதே சொன்னார். அவரும் வந்து ஒரு ஆழமாக சொன்னார், ஓட்டு வாங்கிட்டு யாரும் காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. வண்டியாக வந்து காசு கொட்டுவாங்க. காசு பணத்தை பார்த்து மனுங்க நல்லவங்க கிட்ட யாருன்னு நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இது வந்து அப்படிலாம் எங்களுடைய கருத்து அதுதான். காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் குவார்டர் பிரியாணி அதெல்லாம் ஆசைப்பட்டு கண்டிப்பாக உங்கள் ஓட்டை விற்றுறாதீங்க. ஓட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, விலைமதிப்பற்ற ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் கண்டிப்பாக இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையோ எந்த கட்சி மேலும் நம்பிக்கை இல்லையா, நோட்டாக்கு போட்டு வாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக ஓட்டு வந்து இதுக்கப்புறம் இளைய தளபதி இல்லை காமராஜர் தளபதி அப்படின்னு ஒரு சொன்னார். அதுவாக இருக்கட்டும், ஒரு அம்மா வந்து அவங்க சாராய கடையை எல்லாத்தையும் மூடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவங்க வந்து ஒரு எமோஷனாக சொன்னதாகட்டும், நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு புதிய கட்சி ஒரு புது ஆளாக வந்தாலும் சரி, பழைய ஆள் வந்தாலும் சரி, ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு கூட்டம் கண்டிப்பாக கூடும். அந்த கூட்டத்தை வந்து ஓட்டாக மாற்றி தான் திறமையே. கண்டிப்பாக ஒரு ஓட்டாக மாறும் தான் இது கண்டிப்பாக ஏன்னா வந்து 1 கோடி பேர் வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போட்டாலே மாறணும்ல. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வந்து வாங்கிட்டோம்னா ஓகே, நம்ம அடுத்த எலெக்ஷனில் ஈஸியாக நம்ம மேலே போயிடலாமே. அந்த ஒரு எண்ணால் அவங்களை ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டம் காட்டாமல் எப்படி நம்ம ஓட்டு வாங்குறது? இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஒரு மீட்டிங் பண்ணுறதுனா உங்களுக்கு கூட்டம் வரும் இல்லையா? இப்போ கூட்டம் வந்தால் உங்களுக்கு பிடிச்சதானே கூட்டம் வருது. அப்போ நீங்கள் வந்து கூட்டத்தை காட்டி ஓட்டு வாங்கலை, அப்போ நீங்கள் காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கினீங்க. இது ஒரு கேள்வியாக நம்ம கேட்க தோணும்ல. அப்போ அவங்க வாயில வச்சுருந்தாங்க.